அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய வகுப்பிலே இருபடிச் சமன்பாட்டினுடைய இறுதியான கருத்தினை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். சென்ற வகுப்பிலே இருபடிச் சமன்பாட்டினுடைய மூலங்கள் தன்மையை பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே ஒரு இருபடிச் சமன்பாட்டின் மூலங்களுக்கும் அதனுடைய கெழுக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். உங்களுக்கு கெழுக்கள் என்றால் என்னவென்று தெரியும், மூலங்கள் என்றாலும் என்னவென்று தெரியும். மூலங்கள் கொடுக்கப்பட்டு இருபடிச் சமன்பாடும் கொடுக்கப்படுமேயானால் இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். பார்ப்போமா? இப்போ ஆல்ஃபா மற்றும் பீட்டா என்பன அந்த ax² + bx + c = 0 என்னும் இருபடிச் சமன்பாட்டின் மூலங்கள் என்று எடுத்துக்கொள்வோம். என்று கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு என்ன தெரியும்? மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதை தான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். ஆல்ஃபா + பீட்டா மூலங்களின் கூடுதல் என்ன? -b/a என்று படித்து வந்திருக்கின்றீர்கள். அது மூலங்களுடைய கெழுக்களோடு என்ன தொடர்பு? x² கெழு என்ன? a, x கெழு என்ன? b. ஆக bக்கு பதிலாக அங்கே x கெழுவை எழுதுகின்றோம், aவுக்கு பதிலாக x² கெழுவை எழுதுகின்றோம். அப்போ மூலங்களின் கூடுதல் பலனுக்கும் கெழுக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஆல்ஃபா பீட்டா என்று இரண்டு மூலங்கள் கொடுக்கப்படுமேயானால் அவர்களின் கூடுதலை காண்பதற்கு நாம் மூலங்களை கண்டுபிடித்த பிறகு அவர்களை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக இந்த தொடர்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். -x கெழு, அதாவது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த b என்ற எண், by x² கெழு, அதாவது x²க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய a என்ற கெழு. இவைகளை நாம் வகுப்புமேயானால் நமக்கு கிடைப்பது தான் மூலங்களின் கூடுதல் பலன். அதே போல மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன? c/a என்று படித்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். c என்பது என்ன? மாறிலி உறுப்பு. a என்பது x² கெழு. ஆக மாறிலி உறுப்பு x² கெழுவால் வகுத்தால் கிடைப்பது தான் மூலங்களின் பெருக்கல் பலன். சில பயனுள்ள முடிவுகளை பற்றி பார்ப்போமா? இவைகளை தான் நாம் மேற்கொண்டு பார்க்கக்கூடிய கணக்குகளுக்கு பயன்படுத்தப் போகின்றோம். ஒன்று, மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா - பீட்டா அல்லது ஆல்ஃபா - பீட்டா மட்டு மதிப்பு என்ன? ஃபார்முலா இதை நீங்கள் சின்ன கிளாஸில் படித்திருக்கின்றீர்கள். √α + β² - 4α பீட்டா. அப்போ α² + β² ஃபார்முலா என்ன? α + பீட்டா the whole square minus 2α பீட்டா. α³ + β³ ஓட மதிப்பு α + பீட்டா whole cube minus 3α பீட்டா into α + பீட்டா. ஆக இந்த முடிவுகளை தான் நாம் கணக்கிலே பயன்படுத்த இருக்கின்றோம். அதே போன்று நான்காவது முடிவு α³ - β³ α - பீட்டா whole cube plus 3α பீட்டா into α - பீட்டா. ஐந்தாவது முடிவு α⁴ + β⁴ அப்படின்னா என்ன? α + β² - 2α பீட்டா எதனுடைய முடிவாக நாம் தெரிந்து கொண்டோம்? α² + β² முடிவு. அதனை வர்க்கப்படுத்த வேண்டும். அப்போ α + β² minus 2α பீட்டா whole square minus 2 into α பீட்டா whole square. இது ஐந்தாவது முடிவு. இறுதியான முடிவு α⁴ - β⁴. இது α + பீட்டா, α - பீட்டா, α² + β². இந்த முடிவுகள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இதனை பயன்படுத்த இருக்கின்றோம். பயன்படுத்தி பார்க்கலாமா? மிக சிறிய மிக எளிமையான கணக்குகளை முதலில் நாம் பார்ப்போம். அவைகளுக்கு நம்மளுடைய தேர்விலே 2 மதிப்பெண் வினாக்களாக கேட்பார்கள். இதில் முதல் வகை டைப் 1. ஒரு கோவைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவைகள் α + பீட்டா மற்றும் α பீட்டா வாயிலாக மாற்றி எழுத வேண்டும். ஒரு கணக்கை பார்ப்போம், உங்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும். உங்கள் பயிற்சியிலே 3.14 கேள்வி 1 அது.
கீழ்கண்ட கோவைகளை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக. அதாவது அந்த கணக்கினுடைய முடிவு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். பார்க்கலாமா? முதல் கேள்வி, ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா இப்படி கொடுத்துருக்காங்க. இல்லை நாம் கணக்குகள் போடுகின்ற பொழுது இது போன்ற கோவைகள் வந்துவிட்டால் அதனை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுத தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான பயிற்சி தான் இந்த கணக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பகுதியில் 3 பீட்டா வந்திருக்கு, 3 ஆல்ஃபா வந்திருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? மீசியமா எடுக்கலாமா? மீசியமா என்ன எடுக்க முடியும்? பகுதியில் 3 பீட்டா இருக்குது, 3 ஆல்ஃபா இருக்குது. ஒரே மாதிரியான எண் இருந்தால் அவற்றை இரண்டில் ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போது 3 தான் ஒரே மாதிரி எண்ணாக இருக்கின்றது. அதனாலே நாம் அதை 3 என்று எடுத்துக்கொள்கின்றோம். பீட்டாவும் ஆல்ஃபாவும் தனித்தனி எழுத்துக்கள். அப்போ அதை பெருக்கிக்கணும், ஆல்ஃபா பீட்டா. அப்போ மீசியமா என்ன வரும்? 3 ஆல்ஃபா பீட்டா. அப்போது 3 ஆல்ஃபா பீட்டாவை தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்? பகுதியில் எழுத வேண்டியதாக இருக்கும். இதற்கு ஏற்றவாறு தொகுதிகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். தொகுதி என்ன உங்களுக்கு? அங்கே ஃபஸ்ட்டு முதல் பின்னத்தில் ஆல்ஃபா. அங்கே பின்னத்தோடு இந்த மீசிமாவை நாம் தொடர்பு படுத்தி பாருங்கள். தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா இங்கே 3 பீட்டா வந்திருக்கும், இங்கே மீசிமா 3 ஆல்ஃபா பீட்டா இருக்கும். அப்போ என்ன எழுத்து அங்கே இல்லாமல் இருக்கின்றது? ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபாவில் தான் மேலே இருக்கக்கூடிய தொகுதியை நாம் பெருக்க வேண்டும். அப்போ ஆல்ஃபாவை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர். அதை போன்று இரண்டாவது பின்னம். இரண்டாவது பின்னத்தில் 3 ஆல்ஃபா பீட்டா தானே மீசிமா, அங்கே பீட்டா தானே குறைகின்றது. அப்போ அந்த பீட்டாவில் தானே தொகுதியை நாம் பெருக்க வேண்டும். அப்போ பீட்டாவை பெருக்கணும்னா பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர். ஆக நீங்கள் தொகுதியில் என்ன எழுத வேண்டும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இப்போது அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தொகுதியில் என்ன இருக்கின்றது? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்திருக்கிறது அல்லவா? அதற்கான முடிவை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகின்றோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் முடிவு என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை 3 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்கள், இந்த கிடைத்த இந்த முடிவில் எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வாயிலாக தான் அழகாக மாறி இருக்கின்றது. இதுதான் அதுக்கான விடை. அடுத்து என்று ஒரு கணக்கை பார்க்கலாம். 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ணி ஆகணும்? பகுதியினுடைய மீசிமாவை நம்ம கண்டுபிடிச்சாகணும். என்ன இருக்குது அங்கே? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இருக்குது, பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. பாருங்கள், ஆல்ஃபாவே 2 முறை வந்திருக்குது, பீட்டாவும் 2 முறை வந்திருக்கின்றது. ஆனால் அவற்றின் அடுக்குகளில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இங்கே முதல் பின்னத்தில் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, ரெண்டாவது பின்னத்தில் ஆல்ஃபா இருக்குது. அப்போ மீசிமாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மிகப்பெரிய அடுக்கை தான் நம்ம மீசிமாவாக எடுத்துக்கொள்வோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபாவில் எது மிகப்பெரிய அடுக்கு? ஸ்கொயர் தான். அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்துக்கணும். இதே விஷயம்தான் பீட்டா ஸ்கொயரில் பீட்டா ஸ்கொயர் தான் நாம் எடுத்துக்குவோம். அப்போ மீசிமா என்னவாக எழுத வேண்டும்? நாம் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் என எழுத வேண்டும். எழுதலாமா? அப்போது பகுதியில் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போது தொகுதியை எப்படி நீங்கள் மாற்றி எழுதுவீங்க? முதல் பின்னத்தினுடைய பகுதியை பாருங்கள், என்ன இருக்குது அங்கே? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா. மீசிமாவோடு ஒப்பிட்டு பாருங்கள். மீசிமாவில் என்ன மிஸ் ஆகுது? அங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் வந்திருக்கு, பீட்டாவில் ஒரு பீட்டா மட்டும்தான் குறையுது. அப்போ அந்த பீட்டாவை நம்ம பெருக்கணுமா இல்லையா? பீட்டா இன்ட்டு பீட்டா தானே பீட்டா ஸ்கொயர் வரும். அப்போ பகுதியை பெருக்குமே ஆனால் தொகுதியும் பெருக்க வேண்டும். தொகுதியில் என்ன எண் இருக்குது? அங்கே 1 இருக்கின்றது. 1ஐ பீட்டாவால் பெருக்குங்கள். ஆக உங்களுக்கு கிடைப்பது பீட்டா முதல் பின்னத்தில். இதே போன்று இரண்டாவது பின்னத்தில் எது குறையுது? ஆல்ஃபா தானே குறையுது பாருங்கள். அப்போ அந்த ஆல்ஃபாவால் தானே தொகுதியும் பெருக்க வேண்டும். பெருக்கினால் என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா. ஆனால் தான் என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ நான் தொகுதியில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதியிருக்கோம். தெளிவாக புரிஞ்சாச்சா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போது தொகுதி நமக்கு அழகாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வாயிலாக எழுதியாச்சு. ஆனால் பகுதியில் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ அதை என்ன பண்ணணும்? அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரில் ஆல்ஃபாவுக்கு அடுக்கு 2 இருக்குது, பீட்டாவுக்கு அடுக்கு 2 இருக்குது. அவங்களை ஏன் நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? எடுத்துக்கொள்ளலாமே. எடுத்துக்கொண்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ப்ராக்கெட் போடுறதுல மேலே பொதுவாக பவர் அடுக்க எழுதுவீங்க. அதை தான் நாம் செய்ய போகின்றோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ அந்த விடையை பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா மட்டும் தானே அந்த விடையில் இருக்கின்றது.
ஆக கொடுக்கப்பட்ட கோவையை நாம் இப்பொழுது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுதியிருக்கின்றோம். அதுதான் விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? என்ன, 3 ஆல்ஃபா மைனஸ் 1 ஒரு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, 3 பீட்டா மைனஸ் 1 அடுத்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இடையில எந்த குறியும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருக்குகின்றோம் என்று அர்த்தம். அப்போ 3 ஆல்ஃபா மைனஸ் 1 பெருக்கல் 3 பீட்டா மைனஸ் 1. இப்போ இதை நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வாயில எழுத போகிறோம். ஏற்கனவே பார்த்த 2 கணக்குலையும் பார்த்தீங்கன்னா பின்னமாக வந்தது, இப்போ பெருக்கலாக வந்திருக்கின்றது. பார்க்கலாமே. என்ன பண்ணணும்? எப்பயும் போல நாம் செய்வதை போல பெருக்க வேண்டும். முதல் ப்ராக்கெட்டில் முதல் உறுப்பு என்ன? அங்கே 3 ஆல்ஃபா. 3 ஆல்ஃபாவில் பெருக்குவோம். 3 ஆல்ஃபா இன்டு 3 பீட்டா 9 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. 3 ஆல்ஃபா மைனஸ் 1 என்ன? மைனஸ் 3 ஆல்ஃபா. ஸோ 3 ஆல்ஃபாவில் பெருக்கியாச்சு. அடுத்து எதால் பெருக்கி ஆக்கணும்? மைனஸ் 1 தானே இருக்குது முதல் ப்ராக்கெட்டில், ரெண்டாவது எண். அந்த மைனஸ் 1ஆல் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கிற 2 எண்களையும் பெருக்க வேண்டும். இது உங்களுக்கு தெரிந்த விஷயம் தானே. மைனஸ் 1 3 பீட்டாவில் பெருக்கணும் அப்படின்னா கிடைப்பது மைனஸ் 3 பீட்டா. மைனஸ் 1 பெருக்கினா கிடைப்பது ப்ளஸ் 1. இப்போ நாம் அதை பெருக்கி முடிச்சாச்சு. ஆனால் ஆல்ஃபா பீட்டா மட்டும்தானே வந்திருக்கு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லையே, என்ன பண்ணலாம்? நடுவில் 2 உறுப்பு வந்திருக்கு பாருங்க. அங்கே என்ன உறுப்பு வந்திருக்காங்க? மைனஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா வந்திருக்கா? அதில் எது பொதுவாக இருக்குது? 3 பொதுவாக இருக்குது. 3 மட்டுமா பொதுவாக இருக்கின்றது? நன்றாக பாருங்கள். மைனஸ் குறி கொண்டு பொதுவாக இருக்கிறது அல்லவா? அந்த மைனஸ் குறியையும் அந்த 3ஐயும் நாம் பொதுவாக எடுக்க வேண்டும். எடுத்துட்டா மீது என்ன இருக்கும் பார்க்கலாமே. 9 ஆல்ஃபா பீட்டா அந்த மைனஸ் 3 பொதுவாக எடுத்தாச்சுன்னா மீதி பிராக்கெட்டில் என்ன வரப்போகுது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே, ப்ளஸ் 1. அப்போ இங்கே பாருங்கள், இந்த விடையில் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வாயிலாக தானே மாறி இருக்கின்றது. கணக்கு முடிஞ்சது. அடுத்து ஒரு கணக்கு பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா, இன்னொரு ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா, இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பின்னமாக வரும்போது உடனே என்ன பண்ணுவீங்க? பகுதியில் இருக்கிற மீசியமாக கண்டுபிடிச்சாக்கணும். ஆனால் பகுதியில் ஒரு பீட்டா தான் இருக்குது, ஒரு ஆல்ஃபா தான் இருக்குது. அப்போ அப்படியே பெருக்கிக்க வேண்டியது தானே. அப்போ மீசியமாக என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா தான் வரும். அப்போது முதல் பின்னத்தினுடைய தொகுதியை ஆல்ஃபாவாலும் இரண்டாவது பின்னத்தின் தொகுதியை பீட்டாவாலும் பெருக்கணும். பெருக்கியாச்சா? அப்போ ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா இன்டு பீட்டா ப்ளஸ் 3. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு? முதல் ப்ராக்கெட்டில் ஆல்ஃபா ப்ளஸ் 3 இருக்குது தொகுதியில், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது. அப்போ அந்த ஆல்ஃபாவில் உள்ள பெருக்கணும் தானே நமக்கு தோணும். அதை தான் செய்ய போகிறோம். ஆல்ஃபா பீட்டா. இப்போ என்னவாகும்? ஆல்ஃபாவில் உள்ள பெருக்கலாமா? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேவா? அடுத்தது ப்ளஸுக்கு அப்புறம் என்ன இருக்காங்க? பீட்டா பெருக்கல் பீட்டா ப்ளஸ் 3. அப்போ பீட்டாவில் உள்ள பெருக்கணுமா இல்லையா? அப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர்ட் பீட்டா இன்ட்டு 3 பீட்டா. தொகுதி முடிஞ்சது. பகுதி அப்படியே தான் எழுதுகிறோம், ஆல்ஃபா பீட்டா. இப்போது அங்கே பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ஒரு உறுப்பு இருக்குது, பீட்டா ஸ்கொயர் இன்னொரு உறுப்பு இருக்குது, இடையில ப்ளஸ் இருக்குது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எழுதிட்டோம்னா அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருடைய அந்த சூத்திரத்தை நாம் பயன்படுத்தலாமே. அதே போல் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டான்னு அங்கே இருக்குதா, அதில் 3 பொதுவாக எடுத்துட்டா 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடுமா? அதை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டாவில் 3ஐ பொதுவாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலாவை எழுதுகிறோம். என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதுதான் அடிக்கடி நம்ம பயன்படக்கூடிய ஒரு சூத்திரம். இது நம்ம மறக்கவே கூடாது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மறப்பீங்களா? அது போலவே இதையும் நாம் மனதிலே வைத்துக்கொண்டு பயன்படுத்த வேண்டும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ என்ன பண்ணலாம்? இதோட கணக்கு முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? ஏன், என்ன காரணம்? கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக. எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவில் தானே இருக்குது பாருங்கள், தொகுதியும் சரி பகுதியும் சரி. அப்போ கணக்கு முடிஞ்சது. இதுதான் ஒரு கோவைகள் கொடுக்கப்படுமையானால் அவற்றை எப்படி நாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாகவும் ஆல்ஃபா பீட்டாகவும் மாற்றி எழுத முடியும். ஏன்னா இந்த கருத்து நமக்கு தேவை மேற்கொண்டு கணக்குகளை தீர்வு செய்வதற்கு. இப்போ அடுத்த
டைப் 2 பார்க்கலாம். இது என்ன டைப் 2 அப்படின்னா மதிப்புகளை கண்டுபிடித்தல். என்னது மதிப்புகளை கண்டுபிடித்தல்? முதல் ஒரு கேள்வியை பார்க்கலாமே. இது எடுத்துக்காட்டு 3.44ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பாருங்கள். x² + 7x + 10 = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின் வருவனவற்றின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 சப்டிவிஷன் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் மதிப்புகளை காண வேண்டும். அதாவது என்ன, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மதிப்பு என்ன, அதான் முதல் சப்டிவிஷன். அப்போ அதுக்கு நாம் முடிவுகள் முன்னாடி பார்த்தோம்னா சில பயனுள்ள முடிவுகள் என்று அதுலேருந்து அதை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், ஆல்ஃபாவும் பீட்டாவும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டினுடைய மூலங்கள் அல்லவா, அதை வைத்துக்கொண்டு நாம் முதலில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பீட்டாவை கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த ஐடியாவை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்து அந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்களாக ஆல்ஃபா மற்றும் பீட்டாவோ இல்லை பி மற்றும் கியூ இல்லை ஏ மற்றும் பி இந்த மாதிரி மாற்றி லெட்டரில் மாற்றி கொடுக்கலாம். எப்பயுமே ஆல்ஃபா பீட்டா தான் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. எது கொடுத்தாலும் என்ன மூலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றின் கூடுதல் பலன் அவற்றின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். இங்கே ஆல்ஃபா பீட்டாவும் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்ம சூத்திரம் முன்னாடி கொடுத்தோமே, அதுதான் கெழுக்களுக்கும் மூலங்களுக்கும் உள்ள தொடர்பு. அப்போது ஆல்ஃபா இதில் பாருங்கள், இல்லை எப்படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இதே தான் எல்லா கணக்குக்கும் இந்த பயிற்சியிலே நாம் பயன்படுத்துவோம். பார்க்கலாமா? x² - 7x + 10 = 0ன்னு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின்வருவனவற்றின் மதிப்புகளை காண்க, இதுதான் கேள்வி. ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் சில பயனுள்ள முடிவுகள் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த சூத்திரங்களை தான் இப்போ பயன்படுத்த போகின்றோம். இப்போ என்ன முதல்ல கொடுத்துருக்காங்க, x² + 7x + 10 இருக்குது. அதனுடைய மூலங்களாக ஆல்ஃபா மற்றும் பீட்டான்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதில் முதல்ல அந்த மூலங்களின் கூடுதல் பலன் என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு கண்டுபிடிப்போம். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா என்னன்னு கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன, -b/a. அப்போ இங்கே ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு எழுதணுமா இல்லையா, அதை தான் முதல்ல எழுத போகிறோம். எழுதலாமே. ஏ என்ன, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. ஏ என்பது x² கெழு 1, பி என்பது எக்ஸின் கெழு 7, சி என்பது மாறிலி உறுப்பு 10. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு எழுத போகிறீங்க. ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a. அப்போ மைனஸ் பிக்கு பதிலாக என்ன எழுதணும், 7, சிக்கு பதிலாக ஏவுக்கு பதிலாக 1. அப்போ -7/1 என்ன வரும் நமக்கு, -7. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு -7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் ஆல்ஃபா பீட்டா என்ன நமக்கு தெரியும், நமக்கு c/aன்னு தெரியும். சி என்ன, 10, ஏ என்ன, 1. 10ஐ 1ஆல் வகுத்தால் கிடைப்பது 10. ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு 10 என்று கிடைத்தாகிவிட்டது. இப்போ நாம் ஒவ்வொரு மதிப்பாக கண்டுபிடிக்க போகின்றோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா √ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா. இதில் நாம் மிகை மதிப்பு மட்டுமே தான் எடுக்க போகின்றோம். அப்போது ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்னங்க, -7. அப்போ ரூட்டுக்குள்ளார -7² -4 × ஆல்ஃபா பீட்டா என்ன, 10. இங்கே -7² என்ன நமக்கு, 49. 4ஐ 10ஆல் பெருக்கினால் கிடைப்பது 40. அப்போ 49 - 40 என்பது என்ன, 9. அப்போ √9 நமக்கு நல்லா தெரியும், 3. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுடைய மதிப்பு 3. இதை அழகாக நான் இன்னும் என்ன கேட்டிங்கன்னா மட்டும் மதிப்பு போட்டால் +3ன்னு ஏறணும், இல்லைன்னா +3 எது வேண்டியதாக இருக்கும். இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் என்ன நமக்கு மதிப்பு, -7. அப்போது அதை பிரதிகிட்ட என்ன கிடைக்கும், -7² -2. ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்ன, 10 போடுவோம். இப்போ இதை நம்ம சுருக்கி தானே ஆகணும். -7² 49, -2 × 10 20. அப்போ 49ல் 20 நாம் கழித்தோம் என்றால் கிடைப்பது 29. முடிஞ்சது. அடுத்தது பார்க்கலாமா. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மதிப்பு 29 அழகாக போட்டு பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான அந்த சூத்திரத்தை நம்ம எழுத போகிறோம். என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் -3 ஆல்ஃபா பீட்டா ப்ராக்கெட்டுக்குள்ளார
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. முடிஞ்சுதா? இப்போ நாம் மதிப்புகளை பிரதியிட்டு சுருக்க போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன? -7. அப்போ -7 கியூப் மைனஸ் ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்ன? 10. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன? -7 பிரதியிட்டாச்சு. இப்போ -7 கியூப் என்ன நமக்கு? -7 3 முறை போட்டு பெருக்கணும். பெருக்கினா -343 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் உங்கள் -3, 10, -7 இதை 3 எண்களையும் பெருக்கினால் -2 ப்ளஸ் ஆகிடும். 3 7 10 30, 30 × 7 210. அப்போ நமக்கு -343 கிடச்சிருக்கு, ப்ளஸ் 210 கிடச்சிருக்கு. இது ரெண்டும் கழிக்கணுமா இல்லையா? கழித்தால் என்ன கிடைக்கும்? -133. இதுதான் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபோட மதிப்பு. இப்போ மதிப்பு காணுங்கள் என்னென்னு புரிஞ்சாச்சா? அடுத்தது ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூபின் மதிப்பை காணுங்க. ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். என்ன? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதில் தான் நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா? அப்போ 3 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்ன? 10. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன? 3 பிரதியிட்டாச்சு. அப்போ 3 கியூப் என்பது 27, 3 × 10 × 3 என்பது 90. அப்போ 90 27 கூட்டினால் கிடைப்பது 117. அப்போ ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த 5th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 உடைய மதிப்பை கண்டுபிடிங்க. அதுக்கான சூத்திரம் என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ அந்த ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்ன? -7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பிரதியிடுவோம். -2 × ஆல்ஃபா பீட்டா மதிப்பு என்ன? 10. அந்த 10 நம்ம போட்டாச்சு. அப்போ அடுத்த உறுப்பில் -2 ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஆனால் அங்கேயும் 10 நம்ம ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக பிரதியிட்டாச்சு. இப்போ சுருக்க வேணும். -7 ஸ்கொயர் சுருக்கினால் என்ன கிடைக்கும்? 49. -2 × 10 -20 ஹோல் ஸ்கொயர் -2 × 100. முடிஞ்சுதா? அப்போ 49 - 20 என்ன நமக்கு? 29 ஸ்கொயர் -200. 29 ஸ்கொயர் 841. பெருக்கி பார்த்துக்கோங்க. 29 பெருக்கில் 29 போட்டோம்னா 841 கிடைச்சிரும். -200. அப்போ 841ல் 200 கழித்தால் கிடைப்பது 641. இப்போது அடுத்த ஒரு கணக்கு பாருங்கள். பயிற்சி 3.14 இரண்டாவது கேள்வியில் முதல் சப்டிவிஷன். இதே 2x² - 7x + 5 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. எனில் 1/α + 1/βவின் மதிப்பு காண்க. இப்போது அந்த 1/α + 1/β கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம சுருக்கி எந்த வாக மாற்றணும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்ற வேண்டும். அதுதான் நம்ம முதல் கேள்வியாக பார்த்தோம். அப்படி மாற்றிட்டோம்னா அங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அமைப்பில் தான் வந்தால் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா மதிப்பு அங்கே பிரதியிடணுமா இல்லையா? அப்போ அதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா மதிப்பை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதை தான் முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சமன்பாடு 2x² - 7x + 5 = 0 அப்படின்னு கொடுத்தாச்சா? அவற்றின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்தாச்சா? ஆக முதல்ல A B C என்னன்னு எழுதிக்குவோம். A என்ன? 2, B என்ன? -7, C என்பது 5. அப்போ நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன? -B/A. அப்போ -7/2. அப்போ -7/2 என்பது என்ன? -7/2. அப்போ +7/2 வந்துடுமா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மதிப்பு தெரிஞ்சாச்சு. இப்போ ஆல்ஃபா பீட்டா மதிப்பு என்ன? C/A. C என்ன உங்களுக்கு? 5. A என்ன? 2. 5/2. இது ரெண்டும் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம 1/α + 1/βவுக்கு போயாகும். அப்போ 1/α + 1/β என்ன? அது நம்ம அழகாக நமக்கு சுருக்க தெரியும். அதான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். மீசிமா ஆல்ஃபா பீட்டா எடுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு தொகுதியில் வந்துடும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. அதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா பீட்டா என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/2. அப்போ 2 கேன்சல் பண்ணலாம், அல்லது 5/2 தலைகீழாக போடலாம். தலைகீழாக தான் நம்ம போட்டிருக்கோம். போட்ட பிறகு 2 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ண மீது என்ன வருது உங்களுக்கு? 7/5. அதுதான் அந்த 1/α + 1/βவின் மதிப்பாகும். ஸோ இப்படியாக நாம் மதிப்பை கண்டுபிடிக்க தெரிந்து கொள்கிறோம். அடுத்த வகுப்பிலே மேற்கொண்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். காத்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். God bless you.